அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு மூன்று வார்த்தைங்க, இதை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளும் விலகும். அதாவது எந்த இலக்கை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை மிக விரைவாக உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு சவாலான காரியத்தையும் இது ஈஸியாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இது போல இருக்கிற அனைவருடைய பிரார்த்தனையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே உங்களால் இதை சொல்லவும் முடியும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு தினம் தினம் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த 3 வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த 3 வார்த்தைகள் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு முதல்ல பார்த்தரலாம். நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விரைவாக உங்களை வெளியில் கொண்டு வரும் அந்த அளவுக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நோயால் அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னே காரணம் தெரியாத ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3 வார்த்தையை எழுதி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோக்கு அடியில், அதாவது யாருக்கு அதிகமாக ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கோ அவங்களுடைய பில்லோக்கு அடியில் இந்த ஒரு 3 வார்த்தையை நீங்கள் எழுதி வைக்கும்போது அவங்க உடல்நிலையில் அபரிமிதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இதை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் சொல்ல உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரங்க. குழந்தைகள் இப்போ எக்ஸாம் எல்லாரும் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்கள டெய்லியுமே சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போதும் அவங்க பேப்பர் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்பவும் ஈஸியானது. முழு முதல் கடவுள் விநாயகருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது. வல்லபம் கஜானனம் ஏகதந்தம், வல்லபம் கஜானனம் ஏகதந்தம், வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். இதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி கொண்டே இருங்க. நீங்கள் மண்ணை தொட்டாலும் அது உங்களுக்கு பொன்னாகும். எதிரிகள் என்பதே உங்களுக்கு இருக்காதுங்க. நம்மளுடைய ரூட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமானது. நமக்கு ஒரு காக்கும் கவசமாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு எதிரிகளால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி இது போல் எதுவுமே நம்மளை நெருங்காது. குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்கூல் போகிறாங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்கன்னா இந்த 3 வார்த்தையை ஒரு 11 முறை இல்லைன்னா ஒரு 54 முறை, 108 முறை, எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுதோ, எந்த அளவுக்கு இந்த மந்திரம் சித்தியாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதத்தை தினம் தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் குழந்தைகள், பெரியவர்கள் யார் வேணாலும் சொல்லலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி அதிகமாக இருக்குது, முட்டி வலி அதிகமாக இருக்குது, தலைவலி கூட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்களுமே இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லும்போது உங்கள் உடம்புல இருக்கிற அனைத்து வியாதிகளும் தீரும். வலிகள், எந்த இடத்துல வலிகள் இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். திருமணமாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செய்கிற வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதனால் இதை மறக்காமல் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவோ சொல்லலாம், ஆனால் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கும். அதனால் அதாவது ஒரே கல்லில் பல லட்சம் மாங்காவை அடிக்கலான்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த ஒரு பதிவை தவற விடாதீங்க. சப்போஸ் தவற விட்டிங்கன்னா உங்களுக்கு லக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு தினம் தினம் ஒரு மிராக்களை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால் இந்த மந்திரத்தை நம்பிக்கை வச்சு டெய்லியுமே சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்ருக்கும் போது தயவுசெய்து சொல்லாதீங்க. அதே போல் மாதவிடாய் காலத்தில் சொல்லலாம். ஏன்னா நம்ம பூஜை ரூமுக்கு போகாமல் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல தாராளமாக சொல்லலாம். மது அருந்திக்கிட்டும் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம், நல்ல வேலை வேணும், நல்ல இன்க்ரிமெண்ட் வேணும், சீக்கிரம் லோன் கிடைக்கணும், விரைவில் திருமணம் ஆகணும், உடலில் இருக்கிற நோய்கள்
எல்லாம் சரியாகணும் அப்படின்றவங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு, ப்ளூ கலர் பென்னு எந்த பெண்ணாலையும் எழுதலாம். உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கும். என்ன வேண்டுமோ அந்த பிரார்த்தனையை எழுதி கீழே இந்த வார்த்தையை மட்டும் எழுதுங்க. இந்த பேஜ் முழுக்க வல்லபம் கஜானனம் ஏகதந்தம், வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் அப்படின்னு அந்த பேஜ் முழுக்க எழுதி அதை நாளாக மடித்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு மனதார கணபதியிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள். என்னுடைய இந்த பிரச்சனையை நிச்சயமாக நீங்கள் தீர்த்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. என் உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் குணமாகணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் தொழிலில் வெற்றி பெறணும். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் சொல்லி அந்த பேப்பரை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க. அவ்வளோதான், வேறு நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டெய்லியுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை உங்களால் இது ஒரு 10-15 நிமிஷம் சொல்லிட்டு படுங்க. விடியும் பொழுது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பொழுதாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது, மகிழ்ச்சி அதிகரிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தோலில் பிரச்சனை இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும், முடி கொட்டுதுன்னு கூட சொல்லுவாங்க பாருங்கள். அதுக்கு கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குது, தோலில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்றவங்க கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். எதற்கு வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த பில்லோக்கு அடியில் இருக்கிறது நீங்கள் எப்பொழுதுமே வச்சுட்டு தூங்கலாம். கசங்கிடுச்சு இல்லை கொஞ்சம் கிழிஞ்சிட்டு அப்படின்னா இந்த பேப்பரை ஓடுற தண்ணியில் விட்டெல்லாம் கீழே கால்படாத இடத்துல தான் போகணும். ஏன்னா நம்ம கணபதியோடைய மந்திரம் எழுதியிருக்கோம். அதனால் அதை நீங்கள் எந்த இடத்துல தூக்கி போட்டுடாதீங்க, ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு தெய்வ விருட்சத்துக்கு கீழே இருக்கிற மண்ணில் அந்த பேப்பரை போட்டு மூடி விட்டுட்டு வந்துடுங்க. கால்படாத இடமா பார்த்து வச்சுட்டு வந்துடுங்க. மறுபடியும் இதே போல் எழுதி உங்களுடைய தலைகணிக்கு அடியில் வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் இதை தாராளமாக சொல்லலாம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஒரே கல்லில் பல லட்சம் மாங்காவை அடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு 3 எழுத்து மந்திரம் தாங்க. ஒன்றும் சிரமமே கிடையாது. நம்பிக்கை வைத்து சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதனால் நல்லதை நினைத்து கொண்டு சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.